கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்கள், கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார்? நம்மை எப்பேற்பட்ட ஒரு சாபத்து நின்று அவர் நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கி இயேசு சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்தபடினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பல விசுவாசிகள், சபைக்கு போகிற எல்லா விசுவாசிகளும் மோஸ்ட் ஆஃப் அதை அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், யார்? கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாவதில்லை. அது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எபிரேயர் 9:22 வாசிக்கும் போது அது இன்னும் தெளிவாக வருது பாருங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்குது அப்படின்னு எல்லா விசுவாசிகளுக்கும் நல்லா தெரியுது. ஆனால் நல்லா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் கல் எறிஞ்சி கொள்வது தான் மரண தண்டனைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வழக்கமாக இருக்கிறது. கல் எறிஞ்சி கொண்டுருவாங்க. யாராவது மரண தண்டனைக்கு விதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி கொள்வாங்கன்னா கல் எறிஞ்சி கொள்வாங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கையில் வழக்கமாக இருந்தது. இந்த சிலுவையில் அறையப்படுறது, இந்த மாதிரி அடித்து, சவுக்கு வச்சு அடித்து, சாட்டையை வச்சு அடித்து, தடியை வச்சு அடித்து, அதுக்கப்புறமே சிலுவையில் அரைஞ்சி கொள்வது அப்படின்றது அங்கே ஒரு வழக்கமாக காணப்படவில்லை பாருங்கள். ஆனால் அப்படி இருந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஏன் இயேசுவை மட்டும் சிலுவையில் அறையணும்? சிலுவையில் அறைஞ்தான் கொள்ளணும். அவங்க இஸ்ரவேல் வழக்கத்திலே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் அவங்க செய்கிறாங்க. கரெக்டாக ரோமர்கள் மூலமாக சிலுவையில் அறையும்படி ஏன் ஆண்டவரே அதை ஒரு பிளான் பண்ணுறாரு முன்கூட்டியே? ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிளானை பண்ணுறாரு? ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, இவங்க ஏதோ நினச்சதுனால அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட முடியல. தேவனே அதை முன்குறித்து பிளான் பண்ணி வழி நடத்தியிருக்கிறார் பாருங்கள். இல்லைன்னா அவரை யாரும் தொடக்கூட முடியாது. பிடிக்க வந்தவங்களே என்ன செய்கிறாங்க, நான் தான் சொன்னால் இவங்க எல்லாரும் அப்படியே பின்னிட்டு குப்புற விடுறாங்க. அதனால் இவர் கிட்ட கூட நெருங்க முடியல. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் இவர் தன்னை விட்டு கொடுக்குறாரு. அதனால தான் பிடிச்சி சிலுவையில் அறையிறாங்க. இயேசு சிலுவையில் தொங்கி மரித்தார். சரி, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், மரத்திலே தொங்க விடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தரை தூக்கி மரத்தில் தொங்க விடப்படுவாங்கன்னா, தொங்க விடப்பட்ட ஆட்கள்லாம் யாராம்? சபிக்கப்பட்டவர்கள். யாரால்? தேவனாலேயே சபிக்கப்பட்டவங்க. இது நல்லா தெரியும் பாருங்கள், அந்த மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஏன் அப்போ வேணும்னே இவர் சிலுவையில் அறையும் சொல்கிறாங்க? அதுக்கு பின்பாக தேவனுடைய ஒரு அற்புதமான பிளான் இருக்குது. என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தின்படி சிலுவையில் அறையப்பட்டவன், மரத்தில் தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் இப்போ நமக்காக சிலுவையில் இயேசு என்ன செய்கிறார்? சாபமாகிறார். வாண்டடாக வேணும்னே தேவன் இப்படிப்பட்ட ஒரு பிளானுக்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு? கொண்டு போகிறார். அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க விரும்பினார். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயம் வந்துடும். அந்த அளவுக்கு பொல்லாத காரியங்கள் எல்லாம் அதில் நிரம்பி இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குதுன்னு, சின்ன தலைவலியில் ஆரம்பித்து வியாதி, பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய தொல்லைகள் எல்லாமே அதில் உள்ளடங்கி இருக்கிறது. அப்பேற்பட்ட மிக பெரிதான சாபங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அது போய் வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், முதல் 14 வசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அது எல்லாருமே பொதுவாக வாசிச்சிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ மாப்பு செய்கிற தொட்டி சபிக்கப்பட்டிருக்கும். நீ கையிட்டு வேலை செஞ்சனா ஒன்றும் வாய்க்காது.
உனக்கு காய்ச்சல் வரும், வியாதி வரும், வேதனை வரும். சில ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் என்ன சொல்லப்படுறதுன்னா கேன்சர் வரும், எய்ட்ஸ் வரும். உனக்கு புத்தி மயக்கம் உண்டாகும். என்ன பண்ணணும்னு ஒரு தீர்மானமே உன்னால் எடுக்க முடியாது. ஏன் வெளிச்சத்தில் நடந்தால் கூட இருளில் நடக்கிற மாதிரி தத்தளித்து திரிவேன். இதெல்லாம் வாசித்தாலே நான் அதனால் அந்த பக்கம் போய் பெருசாக அதை வாசிக்கிறதில்ல பாருங்கள். ஆனால் நம்மளை எதிலிருந்து மீட்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதுக்காக ஒரு நாள் வாசித்தேன். இவ்வளோ சாபமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். நான் வந்துச்சுன்னா தாங்கக்கூட முடியாது பாருங்கள். நம்மளால் தலைவலியே தாங்க முடியல. அதில் இருக்கிற வியாதியெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கு மேலே இருக்குது. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு சாபத்திலிருந்தும் அவர் நம்மை மீட்டெடுக்க விரும்பினார். அவர் விருப்பப்பட்டார் பாருங்கள். அந்த அளவுக்கு அவர் என்ன செய்தார், நம்ம மேலே ரொம்ப நேசமும் பாசமும் வைத்திருந்தார். அவருடைய அன்பு, அவர் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே தம்முடைய குமாரன் அனுப்பினார். நமக்காக அவர் மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. அதனால தான் சிலுவைக்கு போகிறாரு. தேவன் பிளான் பண்ணுறாரு, இவர் வாண்டடாக சிலுவைக்கு நான் போகிறேன்னு போகிறாரு. சிலுவையில் போய் தொங்குகிறார். அங்கே நமக்காக சாபமாகிறார். இயேசு நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும், ஒவ்வொரு சின்ன சின்ன சாபத்தையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். எதுக்காக? நாம் அவர் மூலமாய் எல்லா ஆசீர்வாத நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக. இன்றைக்கி அப்போ நம்முடைய ஒவ்வொரு சாபத்தையும் அவர் எடுத்துக்கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நீ இயேசுவை என்னைக்கு ஆண்டவராக உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த கணமே, அந்த நேரத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சாபமும், அது எத்தனை தலைமுறையாவனா வந்திருக்கட்டும், சிலர் இப்போவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு சிலர் அதை நம்பிட்டு இருக்கிறாங்க, சாபம் இருக்குதுங்க அப்படின்னு. பாருங்கள், சாபம் ஒரு வேளை இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே ஒவ்வொரு சாபமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கி நீங்கள் சாபம் இல்லாத ஒரு அற்புதமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அதனால தான் எப்போதுமே நம்ம கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டியது இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ மேன்மை பாராட்ட வேண்டும். அதனால தான் பவுல் சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாகன்றார். ஏன்? அங்கே தான் நமக்கு வாழ்வு உண்டாயிருக்கிறது, சாபம் நீங்கி இருக்கிறது, பாவம் நீங்கி இருக்கிறது. அப்போ இன்றைக்கி நாம் எல்லா சாபத்தினின்றும் நீங்களாகி தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இது எப்படி அனுபவிக்கிறது? இந்த சத்தியத்தை அப்படியே எளிமையாக விசுவாசிக்கணும் பாருங்கள். இதை ஏற்றுக்கணும். எனக்காக அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு சின்ன சின்ன சாபத்தினின்றும் அவர் என்னை நீங்களாக்கியிருக்கிறார், விடுவித்திருக்கிறார். இதை தான் வாயை திறந்து சொல்லணும். எனக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு, என் சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. இனிமேல் அது என் வாழ்க்கையில் வேலை செய்ய முடியாது. நான் அதை எடுத்துக்கிறேன். இயேசுவின் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்கள், முதலாம் ஆதாமின் நிமித்தம் நான் சபிக்கப்பட்டேன். ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் வந்தது, உட்பிரவேசித்தது. அதனால் சாபம் வந்தது. இன்றைக்கி 2ஆம் ஆதாம் மூலமாக உலகத்துக்கே ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. தேவன் என்ன பண்ணிட்டார்? என்ன தூக்கி 2ஆம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வச்சுட்டார். அவரை ஏற்றுக்கும்போது இது ஆவியானவர் அற்புதமாக பண்ணியிருக்கிறார் பாருங்கள். நம்மளை எல்லாரையும் இயேசுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டாரு. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வேலையை அவர் பண்ணியிருக்கிறார் பாருங்கள். இதை நம்ம பண்ண முடியாது. நம்முடைய சாபங்களை எல்லாம் ஈஸியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? முற்றிலுமாக நீக்கியிருக்கிறார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாயின்னு இருக்குது. சாபம் என்ன தெரியுமா? நீ கடன் வாங்கிட்டே இருப்பா, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கவே மாட்டான், அவங்க தான் உனக்கு கடன் கொடுப்பாங்க. இதான் சாபம். ஆனால் அந்த சாபம் நீங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். நம்ம கடன் கொடுக்குற நிலையிலே இருக்கிறோமா? பரவாயில்ல, அந்த சாபம் நீங்கி இருக்கிறது. இதை விசுவாசியுங்கள், கடன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுகிறேன், விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த சாபம் நீங்கியதை, ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் வந்ததை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பாருங்கள், ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையில் உணரலாம். சிலருக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சிலருக்கு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சிலருக்கு தலைமுறையாக இந்த ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு இருக்கலாம். அது எந்த விதமான வியாதியாக இருக்கட்டும். சிலருக்கு தோல் வியாதியாக இருக்குது, சிலருக்கு வேறு ஏதாவது வியாதியாக இருக்குது, சிலருக்கு மரணத்தை ஏற்படுத்துகிற வியாதியாக இருக்குது. நான் சொல்கிறேன், அதெல்லாம் இனி உங்களை தொடர முடியாது. இன்னும் ஏங்க அப்போ சுகமாகலை, இன்னும் சரியாகலை, இது இப்படியே இருந்துகிட்டே இருக்குதே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், கிறிஸ்து இந்த வியாதியிலிருந்து, இந்த கடனிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த குடும்ப
இக்கட்டுகளிலிருந்து, பயத்திலிருந்து, கவலையிலிருந்து எல்லாம் வச்சு நின்று என்ன செய்திருக்கிறார்? என்னை மீட்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இந்த கடன், இந்த வியாதி, இந்த குடும்ப பிரச்சனை இதெல்லாம் நான் நிராகரிக்கிறேன். நான் சந்தோஷமாய் வாழும்படி, கடன் இல்லாமல் வாழும்படி, குடும்பத்தில் சந்தோஷமாய் வாழும்படி, சமாதானமாய் வாழும்படி அவர் எனக்காக பே பண்ணியிருக்கிறாருங்க. தம்முடைய இரத்தத்தை சிந்தி அதற்கான விலை கிரயத்தை கொடுத்துருக்கிறார். விலை கிரயம் கொடுத்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்லுது பாருங்கள். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இப்போ நம்ம மேலே எந்த ஒரு வியாதியோ பிரச்சனையோ கடனோ நம்மளை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. நாமும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. என்ன சொல்லணும்? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகம் ஆகியிருக்கிறேன், அதற்காக அவர் பே பண்ணியிருக்கிறார். இந்த வியாதி என் சரீரத்தில் இருக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பரவாயில்லங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே டேப்லெட் போட்டு வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இது எப்படின்னா, நீ ஒரு நிலம் இருக்குது, நிலத்தை சும்மா விட்டிங்கன்னா தன்னாலே முள்ளெலாம் முளைக்கும். ஏன்னா இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. ஆனால் இயேசு ஆசீர்வாதம் ஆக்கியிருக்கிறார். இப்போ ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிக்கிறது? முள் முளைச்சிருக்கிற தரிச காட்டில் கூட முள்ளெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நல்லா உழுது, நல்லா அது அற்புத விதமான விதத்தில் உழுது, நல்லா தண்ணீர் பாய்ச்சி நீங்கள் சரியாக வேலை பண்ணி விதைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அற்புதமான விளைச்சல் உண்டாகும். ஏனென்றால் இந்த பூமி தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கப்பதில் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான் இல்லையா? அப்போ அவன் சொல்கிறான், அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்கள். நிறைய நேரத்தில் நம்ம ஆமாங்க இது சபிக்கப்பட்ட பூமிங்க, இதில் என்னத்தை நம்ம எங்கே ஆசீர்வாதமாக வாழ்கிறது, இப்படியே தான் போவோம் அப்படின்ற ரீதியில் நம்ம செட்டில் ஆயிரும் பாருங்க. நம்ம அப்படி செட்டில் என்ன செய்யக்கூடாது? ஆகக்கூடாது. ஈசாக்கு யாக்கோபு என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். அப்போ சொல்கிறான், என் தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளி அப்படின்னு சொல்கிறான். இந்த வயல்வெளி என்ன செய்திருக்கிறான்? ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. எப்படி சொல்கிறான் பாருங்கள் ஈசாக்கு. அதே சபிக்கப்பட்ட பூமியில் தான் வாழ்ந்தவங்க. ஆனால் சொல்கிறான், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. இந்த பூமியை பார்த்து சொல்கிறான். ஆனால் இப்போ நம்முடைய சரீரம், ஒட்டுமொத்தமாக நாம் இயேசுவினுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ இந்த சரீரத்தில் மட்டும் இஷ்டத்துக்கு முள் வளர்கிற மாதிரி ஏதாவது வியாதி, ஏதாவது கஷ்டம் அப்படி வர அனுமதிக்க முடியுமா? கண்டிப்பாக அனுமதிக்கக்கூடாது. அதை எதிர்க்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தையும் பலனையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் தான் அதை நிராகரிக்கணும் பாருங்கள். அதை அப்படியே வச்சுட்டு இருக்கணும்னு விரும்பக்கூடாது. ஒருவேளை இப்போ நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு வியாதியிலையோ ஏதோ ஒரு காரியத்தில் இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், அது உங்களுடையது அல்ல. அந்த சாபம் உங்களுடையது அல்ல. அதை நீங்கள் நிராகரித்து சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். ஏனென்றால் அவர் தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுடைய வலி, வேதனை, வியாதி எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஃபிக்ஸ் பண்ணிட்டார், பே பண்ணிட்டார். இப்போ எடுத்துக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. பாருங்கள், வாழ்கிற உலகம் தப்பாக தான் இருக்குது, மோசமாக தான் இருக்குது, வியாதியாக நிறைஞ்சிருக்குது. யோவான் எழுதுகிறார் இல்லையா, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஆனால் நாம் பொல்லாங்கனுக்குள்ள, பொல்லாங்கன் நம்மை தொடான் அப்படின்றார். பொல்லாங்கன் நம்மளை என்ன செய்ய முடியாதான்? தொடக்கூட முடியாதான். ஏனென்றால் நாம் தேவனால் பிறந்தவர்கள். தேவனுடைய வித்து நமக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்படி தான் நம்மளை குறித்து சொல்லியிருக்குது பாருங்கள். இயேசு சொல்கிறார், பூமியில் வாழ்ந்தபோது, நீங்கள் இந்த பூமியிலிருந்து உண்டானவர்கள், நானும் பூமியிலிருந்து உண்டானவன் அல்ல, நான் வானத்திலிருந்து வந்தவன்றார். நான் மேலேருந்து வந்திருக்கிறேன், நீங்கள் கீழே இருந்து வந்திருக்கிறீங்க, நான் மேலேருந்து வந்திருக்கிறேன்றார். பாருங்கள், நாம் கூட கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்தபோது இங்கேருந்து வந்தவங்க கிடையாது. நாம் வானத்திலிருந்து பிறந்திருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம். ஆவியானவராலே மறுபடி பிறந்திருக்கிறோம். பாருங்கள், அதை பற்றி யோசிக்கிறீங்களா? இல்லை இந்த ஊரில் நான் இந்த ஊருங்க, இந்த ஜாதிங்க, இந்த குளங்க, இந்த கோத்திரங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஆதாமின் கோத்திரத்துக்கு தான் போகணும். ஆதாமின் கோத்திரத்துலேருந்து, ஆதாமின் குளத்துலேருந்து நமக்கு வந்தது எல்லாம் என்ன தெரியுமா? சாபம், வேதனை, கஷ்டம், வேலையில் கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, திருமணம் பண்ணுறதே பிரச்சனை,
இதுதான் ஆதாமின் நம்ம நம்முடைய குலத்திலேருந்து கோத்திரத்துலேருந்து வந்த ஆசீர்வாதம் இதுதான் பாருங்கள். இந்த ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வேணவே வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன். கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்கு வேணும், நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டேன். பாருங்கள், நீங்கள் எப்படி? நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழைய எந்த காரியத்தையும் நான் எடுத்துக்க போகிறதில்ல. அதான் ஒருத்தர் சொன்னாராம், எங்கள் அப்பா கேன்சர் வியாதினால் மரிச்சிட்டாருங்க, எங்கள் தாத்தாவுக்கு அந்த வியாதி இருந்ததுன்னு சொல்கிறாங்க, எனக்கும் ஒரு வேளை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாரு, என்னங்க பண்ணுறது, இது எங்கள் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்குதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். பாருங்கள், அவங்க பாஸ்டர்கிட்ட போய். அப்போ அவர் சொன்னாராம், பாஸ்டர் அவர்கிட்ட, ஏங்க உங்கள் ரத்தத்திலே ஊறி போனது எல்லாம் கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன், உண்மை தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க. இப்போ உங்கள் தாத்தாவின் ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்படலை, உங்கள் அப்பா ரத்தம் சிந்தி உங்களை மீட்கலை பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து. ஒருவேளை அவர் ரத்தம் சிந்தினா கூட வேஸ்ட்டு தான், மீட்கப்பட்டிருக்க முடியாது. ஆனால் இயேசு பாவமே இல்லாத, சாபமே இல்லாத, வியாதியே இல்லாத, வருத்தமே இல்லாத, எந்த வேதனையும் இல்லாத தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை எல்லா சாபத்திலிருந்தும் மீட்டெடுத்திருக்கிறார். பாருங்க, அவர் ரத்தத்தில் வியாதி இல்லைங்க. ஏசுவின் ரத்தத்தில் வியாதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, ஒரு வியாதி கூட கிடையாது. அவர் ரத்தத்தில் வியாதிக்கான அறிகுறி கூட கிடையாது. ஆனால் சிலுவையில் அவர் வியாதியானார். எதற்கு? நம்ம வியாதி அவர் எடுத்துக்கிட்டார். அந்த வியாதியிலே அப்படி செத்து மடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடல. 3ஆவது நாள் மரித்து 3ஆவது நாள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், மகிமையடைந்த சரீரமாக. அந்த மகிமையடைந்த சரீரத்திலையும் வியாதி கிடையாதுங்க. அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் இப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ இந்த ரத்தத்திலேருந்து மீட்கப்பட்ட நாம் இந்த ரத்தத்தை யோசித்து பார்க்கணும். எங்கள் ரத்தம், எங்கள் குளம், கோத்திரம் அதெல்லாம் பேசவே கூடாது. பாருங்கள், நான் அதெல்லாம் அப்படியே டோட்டலாக விட்டேன். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது, அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணிடணும், இதுதான் அப்படின்னு முடிவுக்கு வந்துடணும். பாருங்கள், நீங்கள் தான் முடிவுக்கு வரணும். நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுகிறேன், அந்த இயேசுவின் ரத்தத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தான் உங்களுக்குள்ளே பாஸ் ஆகும். அதில் சுகம் இருக்கிறது, அந்த ரத்தத்தில் பலன் இருக்கிறது. சொல்கிறாங்களே, எனக்கு அந்த ஜீன்லேருந்து அப்படியே வருதுங்க அப்படின்றாங்களே. இப்போ உங்கள் ஜீன் மாறிடுச்சுங்க, உங்கள் டிஎன்ஏவே மாறிடுச்சு. எப்படி இதை வாழ்க்கையில் ஆப்ரேட் பண்ணுறது? இந்த வார்த்தையை கேட்குறீங்கள, அதான் ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ரேயரில். இன்றைக்கி பெரிய ரிசர்ச்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? இன்றைக்கி ஜீனில், டிஎன்ஏவில் அதெல்லாம் வியாதி பிரச்சனை இதெல்லாம் அப்படி தலைமுறையாக வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த டிஎன்ஏவே ஒரு விஷயம் மாற்றிடுதான். என்னது மாற்றிடுதான்? மூளையிலிருந்து போகிற இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏவில் இருக்கிற காரியத்தையே டோட்டலாக மாற்றி விட்டுருதான். சரி, மூளையை எப்படி மாற்றுறதுங்க? மூளை நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. கண்டதையும் இறக்கி குப்பை மாதிரி இருக்குது மூளை. அதனால் மூளையை எப்படி சுத்தம் பண்ணுறதுனா இப்போ நிறைய வீடியோ போட்டுட்ருக்குறாங்க நிறைய டாக்டர்ஸு. பாருங்கள், ஆண்டவர் ஈஸியான வழி வச்சுருக்கிறாரு. மூளையை விட பவர்ஃபுல்லான ஒன்று நமக்கு கொடுத்துருக்கிறாரு, அதுதான் மனிதனுடைய மனம். அதனால தான் பவுல் எழுதுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் அப்படின்றாரு. மறு ரூபம் ஜபம் பண்ணுறதுனால வர்றதில்ல, மறு ரூபம் தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது. ஏன் அதை அப்படி சொல்கிறேன்? ஜபத்தை மட்டுப்படுத்தலைங்க, ஜபம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், நான் நிறைய ஜபம் பண்ணுறேன், நிறைய ஜபம் பண்ண விரும்புகிறேன். நான் இயேசு மாதிரியே ஜபம் பண்ண விரும்புகிறேன் நான். ஆனால் இயேசு கூட போய் மறுரூப மலையில் போய் ஒரு 3 பேர் நின்னாங்க பாருங்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு ஞாபகம் இருக்குதா? மத்திய 17 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மறுரூப மலையில் போய் நின்றுட்டே மறுரூபமாக முடியல அவங்களால. தெரியுமா உங்களுக்கு? அதே பேதுரு தான் நிருபத்தில் எழுதுகிறாரு, நாங்கள் மறுரூப மலையில் போய் நின்னோம், பிதா பேசின சத்தத்தின் இந்த எங்கள் காதால் கேட்டோம், ஆனால் அதை காட்டிலும் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டுன்னு வார்த்தையை பெருசாக பேசுகிறாரு பேதுரு. மறுரூப மலையில் இருந்தவர் சொல்கிறாருங்க, நான் சொல்லலை. நான் அந்த மாதிரி இருந்தால் ஒருவேளை நான் கூட அதை பெருசாக பேசியிருக்கலாம். ஆனால் அங்கேயே இருந்து ஃபஸ்ட்டு அதை பெருசாக நினச்சவர் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டார், அதை விட வல்லமையான வசனம் இருக்கிறது. இந்த வசனம் யாக்கோபு எழுதுகிறாரு, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? இந்த வார்த்தை உங்கள் மனதை புதிதாக்குகிறது. இந்த மனம் மூலமாக உங்களுடைய மூளை புதுசாகுது. மூளையிலிருந்து போகிற இன்ஃபர்மேஷன் உங்கள் டிஎன்ஏவே மாற்றுது. உங்கள் டிஎன்ஏல ஒரு வேளை வேறு ரீதியில் இருக்கலாம், ரத்தத்திலே ஊறி போச்சுங்க, வியாதி இருக்குது, தரித்திரம் இருக்குது, புத்தி மாறலன்னா சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்கிறேன், உங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. உங்கள் டிஎன்ஏவே மாற்றி விட்டுருக்கிறாரு. அதனால் இதைத்தான் பெருசாக பார்க்கணும். பாருங்கள், இந்த சத்தியம் உங்கள் மனதை புதிதாக்க வேண்டும்.
உங்கள் மூளையை புதிதாக்க வேண்டும். அதிலிருந்து போகிற இன்ஃபர்மேஷன் உங்கள் ரத்தத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் டோட்டலாக மாற்றிடும். உங்கள் அப்பா தாத்தா பெருமையை பேசாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. இயேசுவை ஏற்றுக்கிட்டோன்னே அந்த முன்னாடி இருந்த காரியங்களெல்லாம் அப்படியே கட் ஆஃப் ஆகுது பாருங்கள். இப்பொழுது நாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம். ஆபிரகாம் என்ன பண்ணார்? விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ நாமும் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வரும்படி தான் கிறிஸ்து சிலுவையில் சாபமானார். இப்படி நீங்கள் இதை கிளைம் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன், அவர் கேன்சர் வியாதி பற்றி பெருசாக பேசினார். கேன்சரில் எந்த வியாதியாக இனிமேல் ஏதாவது ஒரு வியாதி வந்தாலும் அதுவும் உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கிவிடும். இயேசுவின் மூலமாக உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். உங்கள் டிஎன்ஏல, உங்கள் ரத்தத்தில், உங்கள் ஜீனில் இயேசுவின் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மீது, உங்கள் மீது வந்து, உங்கள் பிள்ளைகள் மீது வந்து முந்தி கொண்டு வந்து உங்களை அதை அனுபவிக்க வைக்கும். இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசிங்கன்னா இதை மட்டுமே பெருசாக எதிர்பாருங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலேயே. நம்ம உட்காந்துட்டு இன்றைக்கி நம்ம பெருமையை, நம்ம முன்னாடி இருந்தால் அப்பா தாத்தாவை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அவங்களாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள், நல்லது. ஆனால் எனக்கு அவங்ககிட்ட இருந்து வர்ற, அவங்க ரத்தத்திலேருந்து வர்றது வேணாம், எனக்கு இயேசுவின் ரத்தத்திலேருந்து வர்றதான் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நாம் அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எல்லா சாபத்தையும் தேவன் நீக்கி இருக்கிறார். ஆகவே இனிமேல் நாம் சாபத்தோடு, பிரச்சனையோடு ஏற்கனவே இருந்த அதே நிலையில் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், உங்கள் சாபம் ஏற்கனவே நீங்கி இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் இப்பொழுதே அந்த விடுதலையை, ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் எல்லாருமே ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். சாபத்தின் சின்ன தலைவலி கூட உங்கள் வாழ்க்கையில் வந்து வேலை செய்யக்கூடாது. தேவன் அதை தான் விரும்புகிறார். தலைவலி வந்தால் கூட பரவாயில்லைங்க, எல்லாருக்கும் இப்படி தான் தலைவலிக்குது, அப்படி ஏற்றுக்க கூடாதுங்க. தலைவலியை சரி பண்ணணும். அதுக்கு என்ன காரணமாக இருக்குது, காரணத்தையும் சரி பண்ணணும். தூக்கமே வர மாட்டேங்குது, அதான் தலைவலியாக. உங்களுக்கு தூங்க வைக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அது சாபம், அது நீங்கணும். ஏனென்றால் இயேசு சிலுவையிலே உங்களுக்காய் சாபமாகி இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பழிக்கிறதுக்காகவே அவர் உங்களுக்காக சிலுவையிலே சாபமாகி இருக்கிறார். ஆகவே நீங்கள் இனிமேல் என்ன செய்யாதீங்க, ஒருபோதும் சாபத்தோடு அப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்களாய் மாறியிருக்கிறோம். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீங்கி இருக்கிறது. எங்களுக்காய் கிறிஸ்து சாபமாகிவிட்டார். நாங்கள் இனி சாபத்தோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே, எல்லா விதத்திலும், குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, திருமண காரியத்திலே, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பொருளாதார விஷயத்திலே, எல்லாவற்றிலும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவே நீர் சாபமாகி இருக்கிறீர். நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம், சாபங்களை நிராகரிக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவரே, சாபங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிராகரிக்கிறோம். ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணுறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே, சாபங்கள் முற்றிலுமாய் நீங்கினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக, தடைகள் நீங்குவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இவர்கள் நன்றாய் வாழ்வார்களாக. நானும் மனதார இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது.
இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.